டி நகர்ல ஏதோ பிரிட்ஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் இனிமேல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார். ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இப்போ வரைக்குமே ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னாவே நாங்க வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் போவோம். கோல்ட் ஷாப்பிங்ல இருந்து பிளாட்ஃபார்ம் ஷாப்பிங் வரைக்கும் இங்கே தாங்க பெஸ்டா இருக்கும். பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா இங்கே லாக் ஆயிடுச்சு. சென்னை சில்க்ஸ் பக்கத்துல ஜிஆர்டி எல்லாம் வரும் இல்லையா, அந்த இடத்துல பிரிட்ஜ் லாக் பண்ணிட்டாங்க. டி நகர் பாத்தீங்கன்னா அது வந்து விண்டோ ஷாப்பிங் நான் பண்ணுவேன். இங்கே தான் வாங்கலாம் கூட, காசே ₹1 பேக்கெட் இல்லைனா கூட சும்மா கார்ன் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு டைம் பாஸ் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு பெஸ்ட் ஸ்பாட் தான். மேரேஜ்க்கு முன்னாடி வருஷம் வருஷம் தீபாவளி ஷாப்பிங் இங்க தான் கூட்டிட்டு வருவாங்க. இப்போ ஹஸ்பண்ட் கூட வந்து பைக்ல வந்துறதுனால அப்பப்போ நாங்க டைம் கிடைக்கும் போது வருவோம். என்னதான் போத்தீஸ் சென்னை சில்க்ஸ்குள்ள போயிட்டு வந்தாலும் பிளாட்ஃபார்ம் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ற சந்தோஷம் வேற எதுலயுமே எனக்கு கிடைச்சது கிடையாது. ₹10 பார்க்கிங் போடுவோம் பஸ் ஸ்டாப்ல ஒரு சந்துக்குள்ள ஒரு ஃபிளாட்ஸ்ல. ஆனா இப்போ அந்த பிரிட்ஜ் லாக் பண்ணதுனால அந்த பக்கம் நம்ம போக முடியாது. பைக் பார்க்கிங் வேற வழியே இல்ல அப்படின்றதுனால சென்னை சில்க்ஸ்குள்ள நாங்க போனோம். பில் இருந்தா தான் பைக் பார்க்கிங்க்கு அலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம இந்த 2 பேண்ட் மட்டும் எடுத்துட்டு நான் வந்தேன். பிரிட்ஜ் லாக் பண்ணதுனால ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பக்கம் நம்ம போக முடியாது. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்னாவே ட்ரெண்டியான டாப்ஸ், ஷூஸ், அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ரொம்பவே சீப்பா கிடைக்கும். ஒரு காலத்துல இந்த ஆன்லைன்